எக்ஸாம்பிள் 2.39 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா S1ஓட மொத்த அடிஷன் நம்பர் எவ்வளோ இருக்குது n, S2ஓட சம் என்னது 2n, S3ஓட சம்மு 3n. இந்த நம்பர்லாம் கூட்டும் போது S1, S2, S3 கிடைக்குது. இவங்க இதுதான் சொல்கிறாங்க, the sum of first n numbers S1, the sum of first 2n numbers S2, the sum of first 3n numbers S3. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். அப்போ இது எப்படி எழுதலாம் சம்மில்? S1 ஈக்குவல் டு n by 2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. இந்த S2 எப்படி எழுதலாம்? S2 ஈக்குவல் டு 2n by 2 2a ப்ளஸ் 2n மைனஸ் 1 இன்ட்டு d. அப்போ S3 எப்படி எழுதலாம்? இந்த S3-யா S3 ஈக்குவல் டு 3n divided by 2 2a ப்ளஸ் 3n மைனஸ் 1 d. ஓகேங்களா, இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணோம்? இதை ப்ரூவ் பண்ணோம். ஆச்சா, நான் முதல்ல என்ன பண்ணுறேன், S2 மைனஸ் S1 போட்டு பார்க்குறேன். போட்டுட்டு அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த S3 வந்துடும். எனக்கு இந்த S3 வரும். S2யும் S1ஐயும் S2யும் S1ஐயும் மைனஸ் பண்ணி அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு இது வந்துடும். அதுதான் ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ S2 எடுத்துக்கலாம். S2 மைனஸ் S1 ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? 2n by 2 2a ப்ளஸ் 2n மைனஸ் 1 d மைனஸ் n by 2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. ஓகேவா, S2 மைனஸ் S1. நான் 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். உள்ள மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த n2 n2யும் நான் காமனாக வெளியே எடுக்க முடியும். அதனால் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணால் என்ன வரும்? n by 2 4a ப்ளஸ் 2 இன்ட்டு 2n மைனஸ் 1 இன்ட்டு d மைனஸ் n by 2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. இப்போ நான் n by 2 காமனாக வெளியேற்றுறேன். எடுத்தா வரும் பாருங்கள், n by 2 காமனாக வெளியேற்றா 4a ப்ளஸ் 2 இன்ட்டு 2n மைனஸ் 1d. இப்போ இது மைனஸ் ஆகிடும் இல்லையா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ண வரும் மைனஸ் 2a, அப்புறம் மைனஸ் வேணாம் நம்ம முன்னாடியே எழுதிக்கலாம், ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. ஓகேங்களா, காமனாக வெளியேற்றிருக்கேன். அது n by 2 வெளியேற்றிருக்கேன். வருது, அந்த வேலையும் பண்ணல நான். இப்போ என்ன பண்ணலாம்? n by 2 4a ப்ளஸ் 2 இன்ட்டு 2n மைனஸ் 1 d மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? மைனஸ் 2a மைனஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. சா, இப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அந்த மைனஸே. n by 2 4a ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4n மைனஸ் 2 இன்ட்டு d மைனஸ் 2a மைனஸ் n ப்ளஸ் 1 இன்ட்டு டியை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் முன்னாடியே. சரி, டியை போட்டு நம்ம முதல்ல போட்டுக்கலாம். டி மைனஸ் இருக்கட்டும். ஈக்குவல் டு n by 2 4a ப்ளஸ் 4nd மைனஸ் 2d மைனஸ் 2a மைனஸ் nd மைனஸ் d. இது மைனஸ் உள்ள போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, ப்ளஸ் d. அவ்வளோதான், இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? n by 2 இந்த 4a 2a பக்கத்தில் எழுத ஆரம்பிப்போம். 4a மைனஸ் 2a ப்ளஸ் 4 இங்கே என்ன இருக்குது 3nd இல்லையா, இங்கே ஒரு மைனஸ் 1nd அப்படியே எழுதிக்கலாம். 4nd மைனஸ் nd அப்புறம் மைனஸ் 2d ப்ளஸ் d. சரிங்களா, இப்போ என்ன பண்ணலாம்? அரேஞ்ச் பண்ணோம்.
n by 2 4a minus 2a 2a plus 4nd minus nd 3nd அப்புறம் மைனஸ் என்னது வெறும் டி இல்லையா 1d போச்சுன்னா -2 + 1 அப்போ -d சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், n by 2 2a plus d காமன் எடுத்தால் 3n minus 1d. இப்போது இதுதான் என்னது s2 minus s1. இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கணும் பாருங்கள், இன்ட்டு 3 minus s1 equal to 3n by 2 2a plus 3n minus 1d கிடைச்சிச்சு பாருங்கள். இது s3. அப்போது 3s2 minus s1 equal to s3. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.